வணக்கம், நான் தான் உங்க தர்ஷா குப்தா. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்க புட்டிங்கா தேவி ஆலயத்துல தான் இருக்கேன். 1,08,000 எலுமிச்சை மாலைகள் போட்டு ஒரு ஹோமம் மாதிரி நடத்துறாங்க. ஸோ அதில் நான் பங்கேற்றுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். தூத்துக்குடி மக்கள் எல்லாத்தையுமே பார்த்ததுல, உங்களை எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. குக் வித் கோமாளியில வந்து ஸோ பிக் பாஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நானும் ஒரு வேண்டுதலுக்காக தான் வந்திருக்கேன். புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. மித்தது தமிழ்ல வந்து ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹீரோயின் ஓரியன்டா நல்ல ஸ்கிரிப்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதியுடைய இது ப்ரோக்ராம் எப்படி இருக்கு? அவரு கமலுக்கும் விஜய் சேதுபதிக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு கமல் சாரும் ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி சாரோட நான் அந்த பீஸா படத்திலிருந்தே பயங்கரமான தீவிரமான ரசிகை. அந்த அவரை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. கமலஹாசன் சாருக்கும் இவருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இவர் ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா யதார்த்தமா பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ எனக்கு அவர் வந்து கொஞ்சம் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இவரோடது எப்படி இருக்குன்னா லைக் ஜாலியா ஃபன்னா பாக்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்க மாதிரி. பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வர்றதே எனக்கு பிடிக்கல. அங்க ஒரு மாதிரி ஜாலியா நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏதாவது டாஸ்க் பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம எல்லாரும் சிலர்லாம் சொல்லுவாங்க இதுக்குள்ளதான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு என்னமோ அங்க ரொம்ப நிம்மதியா ஜாலியா ஹாப்பியா இருந்துச்சு. இதை முடிச்சிட்டு ஒரு ஆன்மீகமா மாதிரி வந்திருக்கீங்க. பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கூட பயங்கரமா ஆன்மீகம் டிராவல் தான் பண்ணிட்டு இருந்தேன். லைக் திருச்செந்தூர், கேரளா கோவில் அந்த மாதிரி நிறைய. இப்போ முடிச்சிட்டு திருச்செந்தூர் தான் போறேங்க. தளபதி சார் சொல்லவே வேண்டாம். அவரு சும்மா போய் நின்னாவே அவ்வளவு கூட்டம் வந்து அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நானும் அவர் நெக்ஸ்ட் சிஎம்மா வருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேன். எனக்கு அவரு கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்தே ஆஸ் அ ஹீரோவா, ஆஸ் அ பர்சனா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவரு. ஸோ கட்சியில அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, என்ன பண்ண போறாரு, லைக் என்ன புதுசா நடக்க போகுது. மித்த நம்ம கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவர் வந்துட்டு என்ன அப்படி புதுசா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வமா இருக்குங்க. சும்மா கூப்பிட்டாவே போயிடுவேங்க.